வணக்கம். நேற்று 199 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். என்னடா 162 தானேன்னா அது ஸ்பாட். நான் சொல்றது வந்து ஃபியூச்சர்ஸ். எப்பயுமே ட்ரேட் பண்றது வந்து நம்ம பார்க்க வேண்டியது. நிஃப்டியில் இல்லை மார்க்கெட்டில் இல்லை டிவியில் எல்லாமே பேசுறது வந்து ஸ்பாட்டை பற்றி தான் பேசுவாங்க. நம்ம ட்ரேட் பண்ணுறது எப்பயுமே வந்து ஃபியூச்சர்ஸாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ் நேற்று க்ளோஸ் ஆன லெவல் வந்து 22,269, ரைட்? இது ஒன்று. இது பிப்ரவரி மந்த்துக்கான கான்ட்ராக்ட். மார்ச் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் ஆல்மோஸ்ட் 410ல இருக்கு, 22,410ல இருக்கு. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 150 பாயிண்ட்ஸ் அதே பிளஸ்ல இருக்கு, ரைட்? ஸோ இன்னைக்கு இந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி நீங்க அதை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் 150 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ மார்க்கெட் செம்ம ப்ரீமியம்ல இருக்கு. தயவு செஞ்சு இங்க பிப்ரவரி மாசத்துல நடக்கிற கான்ட்ராக்டை வச்சுட்டு நீங்க முடிவு பண்ணாதீங்க. மார்ச் மந்த்துக்கான கான்ட்ராக்டை ஒரு பார்வை பார்க்கறது ஆல்வேஸ் அட்வைசபிள். ஒன். ரெண்டாவது, மார்க்கெட் 52 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல தான் இருக்கு. நினைச்சு பாருங்க, நேத்து மார்க்கெட் வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு, ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சிருக்கு, அதாவது வீக்லி கான்ட்ராக்ட். அண்ட் இது ரோல் ஓவர் டைம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் போன வாரம்னா இந்த வாரம் மண்டே டியூஸ்டேல இருந்தே வந்து ரோல் ஓவர் ஆரம்பிச்சிருச்சு. ரோல் ஓவர்ன்றது என்னதுன்னு சொன்னால், இந்த மந்த் கான்ட்ராக்ட் நான் க்ளோஸ் பண்ணி அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இது மாதிரி ரோல் ஓவர் நடந்துட்டு இருக்கும் போதும் இங்கதான் சீன் நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து இது சும்மா சின்ன பசங்கள்ட்ட கொடுத்தா விளையாடுறான்னு இப்ப இந்த ஒரு பெரிய குரூப்லாம் இருப்பாங்களே, பணக்கார ஆளுங்க, பழைய காரை வச்சுட்டு பசங்க இந்த வச்சு கத்துக்குன்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரிதான் இந்த கார்பரேட் லெவல்ல ஹெச்என்ஐஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயின் விளையாட்டை வந்து இந்த இதுல வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அண்ட் இது சும்மா அடுத்த 2-3 நாள் இதை வச்சுட்டு நீ விளையாடுன்ற மாதிரி கொடுப்பாங்க. அவங்க எல்லா ப்ராக்டிஸும் ரியல் லைஃப்ல இங்கதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ரீசன்னால்தான் தான் ரோல் ஓவர் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னால் வோலட்டாலிட்டிஸ் வரும். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. இந்த தர வந்து நிறைய ரோல் ஓவர்ஸ் நடந்திருக்கு. அண்ட் எப்பயுமே மார்ச் கான்ட்ராக்ட், ரைட்? அந்த மார்ச் கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ராக்ட். ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, ரைட்? உங்களாட்டம் என்னையாட்டம்ன்றது கிடையாது. அவங்க வந்து 31 மார்ச் இன்னைக்கு கணக்கு காட்டணும். ஸோ 31 மார்ச்சுக்குள்ள அவங்க வந்து எல்லாத்தையும் ப்ராஃபிட் புக் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இல்ல ரீபொசிஷனிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, தோ எலெக்ஷன் ரிசல்ட் முடிவான விஷயமா இருந்தாலும் ப்ரீ எலெக்ஷன் ரேலி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் எலெக்ஷன் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட் லைக்லி ஏப்ரல் 19 ஆரம்பிச்சு மே 30 பதவி ஏற்றுருவாங்கன்றது ஒரு ஓவரால் வியூ இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன இருக்குன்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 23,000ல தான் ஹையஸ்ட் கால் இருக்கு. அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கா 22,600 லெவல்ல அதிகமா அடுத்த கால் இருக்கு. கீழே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 22 லெவல்ல வந்து 22,000 லெவல்ல வந்து ஹையஸ்ட் புட் இருக்கு. ஸோ ரேஞ்ச் வந்து பயங்கர ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரிஸ்க் வேணான்னு சொல்லிட்டு வோலட்டாலிட்டி இருக்கு. ஸோ ஸ்விங் ஜாஸ்தி இருக்கு. தோ நான் சொல்றது வந்து ஸ்டாக்கோட வோலட்டாலிட்டி இருக்கு. ஐவி, ரைட்? ஐவின்றது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு இருக்கும். இந்தியா விக்ஸ் வந்து நேத்து வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4% குறைஞ்சி ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 4-5 நாள் கழிச்சு பிலோ 16 போச்சு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஓவரால் வோலட்டாலிட்டி குறைஞ்சிருக்கு அண்ட் ரியல் புல் மார்க்கெட் வெளியில காட்டுது. நான் 2-3 நாளாவே நான் சொன்னேன், தோ மார்க்கெட்ல பெருசா காட்டிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்களோ இல்லையா, தயவு செஞ்சு ஷார்ட் பண்ணாதீங்கன்னு. நேற்று எத்தனை பேர் வந்து 22,000 and 22,100 காலை ஷார்ட் பண்ணிட்டு துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடினவங்க எத்தனை பேருன்றது நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாருங்க. நேத்துக்கான சார்ட் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு, ரைட், பிட்வீன் 1:30 இருந்து 3 o'clock நடந்த கூத்த போய் பாருங்க. 5 minutes சார்ட்டை போட்டு பாருங்க. 22,000 and 22,100 கால், இது ரெண்டு காலையுமே நீங்க வந்து எடுத்து பாருங்க. என்ன மாதிரி ஷார்ட் கவரிங்ஸ் நடந்திருக்குன்றது அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாருங்க. எப்பயுமே வந்து ஒரு சக்சஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆச்சு, அடி வாங்கியிருக்கு, இல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி போகலன்னு சொன்னால் மார்க் பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க, எந்த இடத்துல நீங்க எக்ஸிட் பண்ணீங்க, எங்க ஸ்டாப் லாஸ் போட்டீங்க, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கன்றது ஒரு சைடு எழுதுங்க. மார்க்கெட் என்ன நடந்துச்சுன்றது ஒரு இது பண்ணுங்க. பண்ணும் போதும் எங்க நம்ம ஃபெயிலியர் ஆனது இருக்கும். நான் அடிக்கடி சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம்தான்.
ஒன்று எய்தர் யூ மேக் பிக் ப்ராஃபிட் ஆர் யூ மேக் ப்ராஃபிட். இல்லைன்னு சொன்னால் யூ லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ் கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டு மேக் ஷுவர் நீங்கள் அந்த தப்பை மறுபடியும் பண்ணாத இருக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். சரி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி 47,000 தான் கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து பிச் பண்ணியிருக்காங்க. மோர் ஆஃப் எ ஸ்ட்ராடலாக இருக்கு. பார்க்க வேண்டிய விஷயம், இன்னைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டவுன் போகுமா? ஏற்கனவே வந்து ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருச்சு, மேலே போயிட்டு மறுபடி கீழே இறக்கி நிப்பாட்டிட்டாங்க. நம்ம சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1320 அந்த லெவலில் வந்து நம்ம பேசியிருக்கிறோம் ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்த லெவல் வந்து ப்ராபப்ளி வருமானது தெரியாது, ப்ராபப்ளி 1200 1240 அந்த ஜோன் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதில் யார் யார் வீக்காக இருக்கிறாங்க? ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் பேங்க்கு, ஐசிஐசிஐ மேலே ஒரு சின்ன டார்கெட்டாக தொட்டதுக்கப்புறமா கீழே வர ஆரம்பிப்பாங்க, ஆக்சிஸ் பேங்க். அடுத்தது பார்க்க வேண்டியது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். தோ இவங்கெல்லாம் பயங்கர புல்லிஷாக இருக்கிறாங்க, இவங்க ரிவர்ஸ் ரேலி கொடுப்பாங்களா? இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு டெக்னாலஜி ஸ்டாக்ஸ், டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், டெக் மஹேந்திரா ஆகட்டும், ஹெச்சிஎல் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பயங்கர புல்லிஷாக இருக்கிறாங்க. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இவங்க எல்லாருமே வந்து அடி வாங்கியிருக்கிறாங்க. இவங்கன்னா இந்த கம்பெனிஸ் கிடையாது, ஐடி கம்பெனிஸ். இப்போ நேற்று யூஎஸ் 400 பாயிண்ட்ஸ் ரேலி போனது என்ன கணக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெறும் என்விடியோ, ரைட், ஏஐ பேஸ்ட் சிப்பு மேனுஃபேக்சரிங்கில் அவங்க வந்து பயங்கர புல்லிஷாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க $1,000 மார்க்கை வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரேலி ஓடிட்டு இருக்கு, ரைட். ஏஐ இந்தியாவில் வந்து இன்னும் அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கல. எல்லாரும் சொல்கிறாங்க மோஸ்ட் லைக்லி ஜியோ, ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஏஐ பேஸ்ட் சர்ச் இன்ஜின் வந்து மிக விரைவில் ஆஸ் early as மார்ச் மாதத்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து சாட் ஜிபிடி ஓனர் வந்து இந்தியாவில் வந்தப்போ கொஞ்சம் ஒரு நக்கலாக பேசினார், இதுக்கெல்லாம் வந்து பயங்கர மூளை வேணும் அண்ட் அது வந்து இந்தியாவில் கிடையாதுன்ற மாதிரி சொன்னார். அன்னைக்கு அம்பானி, ரைட், முகேஷ் அம்பானி சொல்லியிருந்தாங்க மிக விரைவில் இந்தியாவிலிருந்து ஒரு சாட் ஜிபிடிக்கு சேலஞ்சிங்காக வந்து ஒரு ஸ்டாக் ஆர் ஒரு சாஃப்ட்வேர் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தார். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரி சாஃப்ட்வேராக இருக்க போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசணும்னு சொன்னால் பேரிஷ் சைடில் செயிலு, கிராசம், ஏசிசி, அபாட் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி இவங்களாம் வந்து நெகட்டிவ் சைடில் இருக்கிறாங்க. புல்லிஷ் சைடில் இன்னமும் ஏபிபி, ஏச்சர் மோட்டார், இந்தியா ஹோட்டல்ஸ், குமின்ஸ் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து புல்லிஷ் சைடில் இருக்கிறாங்க. ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. டேட் வர வரைக்கும் வோலட்டாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.